ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா தானும் அதை திருப்பி செய்யணும், எப்படியாவது அதை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு நாள் ஒரு வெங்காய வியாபாரி ஒரு வாணிகம் சார்ந்து அந்த வெங்காயத்தெல்லாம் மூட்டை மூட்டையாக கப்பல்ல ஏற்றிக்கிட்டு வாணிபம் செய்வதற்காக போறார். அப்படி போகிற வழியில திடீர்னு அந்த கப்பல்ல ஏதோ ஒரு பழுது ஏற்பட்டு ஒரு தீவுல போய் கரை ஒதுங்குகிறது. அப்போ இந்த வெங்காய வியாபாரி இந்த கொண்டு வந்த வெங்காயங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஐயோ அப்படின்னு கவலையில உட்கார்ந்து இருக்கிற போது அந்த தீவுக்குள்ள ஒரு சின்ன நாடு இருக்கு, அதை ஒரு மன்னர் ஆட்சி செய்யறாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு காதுக்கு வருது. அப்படின்னா அந்த மன்னர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் கொண்டு வந்த அந்த வெங்காய மூட்டைகள் எல்லாம் வச்சு மன்னர்கிட்ட போய், ராஜா ராஜா இந்த மாதிரி நான் வாணிபம் செய்வதற்காக வந்தேன், கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த வெங்காயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அந்த தீவுல இருக்கிற அந்த ராஜா இதுவரைக்கும் அது மாதிரி ஒரு வெங்காயத்தை பார்த்ததே இல்லை, வெங்காயத்தை வச்சு சமைச்சு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாதவரா இருக்கார். அதனால அவர் கேட்கிறாரு, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. உடனே இந்த வியாபாரி என்ன பண்றாரு, இதை வச்சு ரொம்ப அற்புதமாக சமைக்க முடியும், அப்படி சமைச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றார். சரின்னு இந்த ராஜாவும் ஒப்புக்கொள்கிறார். ரொம்ப விதவிதமாக இந்த வெங்காய வியாபாரி எப்படியாவது இந்த வெங்காயத்தை விற்று தீர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவலோட நிறைய விதவிதமான சமையலை அதன் மூலமாக செய்து உணவுகளை கொடுக்கிறார். இதை சாப்பிட்டு பார்த்த ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு சுவையில ஒரு உணவை சாப்பிட்டதே இல்லையே, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது முழுசையும் நானே வாங்கிக்கிறேன், இதுக்கு உனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். இந்த வெங்காய வியாபாரி உபயோகித்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், ராஜா அவர்களே, இந்த வெங்காயத்துக்கு பதிலாக உங்க நாட்டுல நீங்க எதை பெருசா நினைக்கிறீங்களோ அந்த விலை மதிக்க முடியாததை எனக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்றார். உடனே அந்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் நாட்டிலே இருக்கிற நிறைய தங்க பொற்காசுகளை எல்லாம் வச்சு ஒரு 1000 பொற்காசுகளை அவர்கிட்ட கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த வெங்காய வியாபாரியும் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏதோ ஒரு வாணிபம் செய்ய போய் கடைசியில ஏதோ பரவாயில்ல, முதலுக்கு மோசம் இல்லாம போனா கூட நல்ல வருமானம் வந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொற்காசுகளை ஊருக்கு கொண்டு வருகிறார். அதை வைத்து நல்ல செல்வந்தராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். இதை பார்த்துட்டு அந்த ஊர்ல பக்கத்துல இருந்த ஒரு பூண்டு விற்கிற வியாபாரி, இவன் எப்படிடா இப்படி வாழ்க்கையில முன்னேறினா அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்போன்னு கேட்கிற போது வெங்காய வியாபாரி நடந்த எல்லா கதையையும் இந்த பூண்டு வியாபாரியிடம் சொல்கிறான். இவனுக்கு உடனே பேராசை வந்து விடுகிறது. தானும் அதே தீவுக்கு கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சு அதே கப்பல் வழியாக போய் சென்று சேர்ந்தடைந்து விடுகிறான். சென்று சேர்ந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு கதையை சொல்றான். அந்த ராஜாவும் சரி இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது, இதை வச்சு நானும் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு அதே மாதிரி சமைத்து கொடுக்கிறான். அதையும் ராஜா சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்கே அப்படின்னு சொல்றார். உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப இந்த பூண்டு வியாபாரியும் யோசித்து வைத்து கொண்டு, உங்க நாட்டுல எதை நீங்க ரொம்ப உயர்வானதாக நினைக்கிறீர்களோ அதை எனக்கு திருப்பி கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். உடனே ராஜா ரொம்ப வேகமாக உள்ளே போய் தன்னுடைய பணியாளரை அழைத்து காதிலே ஏதோ சொல்லிவிட்டு வந்து அமர்ந்து விடுகிறார். அதன் பிறகு அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த மூட்டையை பிரித்து பார்த்தால் அதில் நிறைய வெங்காயங்கள் இருக்கிறது. இவர் என்னடா வெங்காயம் இருக்கிறது என்று யோசித்து விட்டு ராஜாவிடம் கேட்கிறார். அப்போது ராஜா சொல்கிறார், எங்களுடைய நாட்டிலேயே நாங்கள் உயர்ந்ததாக கருதுவது சமீபத்திலே அவர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போன இந்த வெங்காயங்கள் தான், இதுதான் இப்போது எங்கள் நாட்டில் உயர்ந்தவை அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இவர் ரொம்ப ஏமாற்றத்தோடு பூண்டு விற்க போய் கடைசியில் வெங்காயத்தை கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இது கற்பனை கதையாகவே இருந்தாலும் கூட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், நம்ம உயர்றத பார்த்து நம்மள மாதிரியே ஏதாவது ஒண்ணு செஞ்சு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை உணர்ந்து கொண்டு அதை உழைப்போடு சேர்த்து முன்னேறுகிற போதுதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமே தவிர யாரை பார்த்து காப்பி அடிச்சாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக கடைசி வரைக்கும் பூண்டு வியாபாரியினுடைய கதைதான் நமக்கு